ஒரு பையன்கிட்ட வந்து கேரக்டர் மட்டும் இருக்கு, அவன் கிட்ட மணி எதுவுமே இல்ல, அப்பனா உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மணி மட்டும் இருந்தா உங்க லைஃப் ஸ்மூத்தா போகும் நீங்க நினைக்கிறீங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. உங்க ஆசை வந்து காஸ்டா இல்ல. உங்க ஆசை ரிலீஜனா இல்ல. உங்க ஆசை பணமா இல்ல. உங்க ஆசை மாமனார் சொத்தா இல்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த காதல் அப்படின்னு வர்றப்போ எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்லயே சொல்லலாம். அக்கா பொண்ணு தான், அதனால எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்ல. எதுக்கு பயப்படணும்? எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கர் எதுக்கு தேவை? நீங்க தான் அக்கா பொண்ணா? நீங்க எப்படி குடும்பத்துக்குள்ளே லவ் பண்ணிக்கலாம் சார், அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல, அதனால குடும்பத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். நான் என்னென்ன ஐடியாஸ் வச்சு பிளான் லவ் பண்ணுவேன்னா, அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஓகே. பிளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். பிகாஸ் ரிலிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண உடனே அவனோட நேம்லயே வந்து எனக்கு ரிலிஜன் தெரிஞ்சிடுச்சு, அவன் ஹிந்து ரிலிஜன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஜன் பார்ப்பேன். ரிலீஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ். ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன், அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. இது டூ மச். இது டூ மச். எது? அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? சார், எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி. நான் வந்து எதையாச்சும் சொல்லியா? நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அது வந்து என் தங்கச்சிட்ட கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். 2 பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நான் லவ் பண்ணுவேன். சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? இப்ப சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். வேண்டாம் சார். தேங்க் யூ சார். கேஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவலன்ட் காஸ்டா இருக்கணும். கேஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். எனக்கு வந்து கேஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் கொஞ்சம் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருந்து அவங்களுக்கு வேணும். அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நான் கேள்வியை மாத்துறேன். அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் காதல சொல்லவே இல்லை. சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி பேக்வர்டா இருந்தா இருக்க இடம் வேணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. சொந்த வீடு இல்ல வேணான்னு சொல்லிட்டேன். வாடு மயிறு முட்டை பொண்ணு. பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த பொண்ணே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மனுஷன் இதெல்லாமா தோணும். அப்படியே அந்த காதல விழுகத்தானே தோணும். தோணல, எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? தோணா தானே சொல்ல முடியும். அவாய்ட் பண்ணிட்டேன் சார். லவ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணிட்டேன். சார், இவனை என்ன பண்ண சார்? பட் அது எப்படி? அவங்க நல்லதுக்கும் தானே சார். சுமார் உட்கார். சார் ஆக்சுவலா அவங்க என் ஃப்ரெண்டு தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். அதான் சார் கேஸ்ட் சார். ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன் நான். ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா வந்து அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது. அதனால நான் உன்னை லவ் பண்ணல. எவ்ரிபாடி. அந்த பையன் உங்களுக்கு சமமான ஜாதியா இல்ல அதை விட கொஞ்சம் உயர்ந்த? எங்களோட கீழ் ஜாதி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க.
ஒருவேளை அந்த பையன் உங்க சமமான ஜாதியாவோ பரவாயில்லப்பா அந்த ஜாதியில கட்டியிருக்கு அப்படின்னு மற்றவங்கலாம் கொஞ்சம் ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதியாவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கண்டிப்பா வந்து நான் ஓகே சொல்லியிருப்பேன். அப்படியே அவங்களும் வேண்டாம் சொன்னா கூட நான் வந்து விட்டு போயிருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். இந்த காலத்து பொண்ணுங்கலாம் அழகுக்கு மயங்கறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கணும், ஒரு டான்ஸரா இருக்கணும். என்ன முதலாளி என்ன பண்ணிட்டுங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டுங்கப்பா. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? சார் நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. நான் இப்போ இரும்பு கடை வச்சிருக்கிறேன், அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு. அதான் காதல் எப்படி இழுத்துட்டு போகுது? எனக்கு அவரை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பையன் கூட ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவங்க என்ன பத்தி எதுவுமே யோசிக்கல. லைக் நான் என்ன நீங்க யோசிக்கலையா அவரை பத்தி? இல்ல சார். எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்லை சார். காதல் என்னை எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்கே தான் சொல்ல முடியும், இங்கே தான் சொல்ல முடியாது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த ஃபீலை நான் இங்கே தான் சொல்ல முடியும், இங்கே தான் சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப பக்கத்துல கொடுத்துருங்க. நக்கல்யா அவனுக்கு. நான் வந்து டிரைவர், இவங்க வந்து என்ன ஆஃபீஸில் வந்து சீனியர் ஸ்டாஃப். என்ன டிரைவர்னு பார்க்காம என்னோட இதுவை பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க என்கிட்ட. ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. எனக்கு இவங்க டிரைவிங்கை வச்சு தான் நான் வந்து இவங்க லவ் ப்ரப்போஸே பண்ணேன். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ 3 months ஆச்சு அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு. நான் சொல்லுவேன் தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? நீங்க லவ் பண்றீங்க, உங்ககிட்ட என்ன பேக்கப் பிளான் இருக்கு? கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க, ஏதாவது ஒர்க் பண்ணுவோம், படிப்போம். என்ன ஞானம், என்ன ஞானம்! இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. ஏன் வாழ்க்கைய கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு லைஃபை எதுக்கு கஷ்டப்பட்டு வாழணும்? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? கஷ்டப்பட்டு வாழாம இருந்தா போர் அடிக்காதுங்களா? நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க பிறக்க போற குழந்தை, உங்க அப்பா அம்மா எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, ஏன்? நீங்க இப்ப அம்மா அப்பாவை இழுத்துக்கிட்டீங்க. எனக்கு என்ன புரியலன்னா நீங்க யாரை காதலிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. உங்க மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயலா லவ்ல ஏன் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளவுதான். அவங்கள பத்தி விட்டுருங்க. நாளைக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டு ஏன் இவனை விட்டுட்டோமோ யோசிக்க கூடாது. அது நான் இன்னைக்கே ரிஸ்க் எடுத்துடுறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த ரிஸ்க் நாங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்க ஒருத்தவங்க நம்ம சின்சியரா லவ் பண்ணோம்னா இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணும். இதை நினைச்சு நம்ம பயந்துட்டுலாம் ஒதுங்க முடியாது இல்ல. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அவங்க நிக்கிறாங்கல்ல, என்னமா நீ ஏன் நீ நிக்கலன்னு கேக்குறாங்க. பெரிய மனுஷன் கால்ல இருந்து காட்டுறீங்க சொன்னால பாத்தீங்களா? அவன் விடுங்க அவன். காதலிப்பேன், ஆனா ஜாதி பார்த்து தான் காதலிப்பேங்கிறவங்கள பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? காதலிக்கவே வேணாமே சார், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க ஜாதிக்குள்ளேயே அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். லவ் எதுக்கு பண்ணணும் அவங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜாதியை பார்க்காம நாங்க காதலிச்சிருந்தோம்னா நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சர் பார்த்து நம்ம எதுக்கு? கண்டிப்பா ஜாதி பார்க்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே ஒண்ணுருவேன். எங்க 2 பேருக்கும் ஓகே நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னோட யங் ஒன்க்கு வந்து கரெக்டான ஒரு கல்ச்சரை வந்து சொல்லி தர முடியாது. கரெக்டான கல்ச்சர்ங்கிறதுக்குள்ள ஏன் மதத்தை கொண்டு வரீங்க? அறிவு இருந்தா தானே. 90% வந்து இந்த லவ் மேரேஜ்னால தான் இந்த ஜாதின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு இருக்கு. மறுபடியும் இவங்க யங்ஸ்டர்ஸே மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஹிண்ட் ஆயிடாது. நாட்டில் இருக்கிற கல்ச்சர் டைவர்சிட்டி எல்லாமே குறைஞ்சிரும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. நாட்டில் இருக்கிற கல்ச்சர் டைவர்சிட்டி எல்லாமே குறைஞ்சிரும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. ஏன்னா இந்த ஜாதிங்கிறத நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா நிறைய கல்ச்சர், நிறைய ட்ரெடிஷன். ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை.